ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பேங்கிங் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து லாஸ்ட் யூனிட், லாஸ்ட் மாடியூல் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், மாடியூல் டி வந்து இன்னைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதில் இருக்க எம்சிக்யூஸ் வச்சு இன்னைக்கு ரிவைஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, அன்பிரின்சிபிள்டு லீடர்ஷிப், அன்ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கோ எம்ப்ளாயீஸ், மீன்ஸ் ஆர் நாட் அப்ரிஷியேட்டட் ஓகேங்களா. இதை எல்லாமே வந்து நீங்கள் மேட்ச் பண்ணலாங்களா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொடுத்துருக்க ரெலவெண்ட் ஐட்டம்ஸ் கூட இதை நீங்கள் மேட்ச் பண்ணலாங்களா? ஓகே. இப்போ அன்பிரின்சிபிள்டு லீடர்ஷிப் இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த அன்பிரின்சிபிள்டு லீடர்ஷிப் அப்படின்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா, ஜூனியர் ஸ்டாஃப் லூஸ் ரெஸ்பெக்ட் வென் தே see the டாப் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ் இன் மிஸ்கண்டக்ட் ஓகேங்களா. அண்ட் லீடர்ஷிப்பே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரியில்லை, அவங்களே சரியான விஷயங்களை பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களே தவறுகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல ஜூனியர் ஸ்டாஃபுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேல இருக்கிற மரியாதை வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்க சொன்னா, அன்ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ் ஓகேங்களா. நம்மளால அச்சீவ் பண்ண முடியாத மாரி டார்கெட்ஸ் வந்து நம்மகிட்ட குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, எம்ப்ளாயீஸ் வந்து பிரஷர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த பிரஷர் வந்தனால என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஷார்ட்கட்ஸ் டூ அச்சீவ் எக்ஸசிவ்லி ஹை கோல்ஸ் ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஷார்ட்கட்ஸ் ஏதாவது செஞ்சு ஹை கோல்ஸ் வந்து அச்சீவ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அ அடல் பென்ஷன் யோஜனா இருக்குது. அ அது மாரி நெறைய யோஜனாஸ் இருக்குது. இப்ப இதெல்லாம் கஸ்டமர்ட்ட சொல்லி, பேசி நம்ம கன்சென்ட் லெட்டர்ல சைன் வாங்க வேண்டியிருக்கும். ஆனா, ஒருவேள ஓவரா பிரஷர் பண்ணி டார்கெட் அப்படின்னு சொல்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்லயோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு ஃபார்ம்ஸ்ல உள்ளுக்குள்ள வச்சு அதுல கையெழுத்து வாங்கி அக்கவுண்ட்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி டார்கெட் பிரஷர் வந்து ஜாஸ்தியா இருக்கும்போது, எக்ஸசிவா இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஷார்ட்கட்ஸ்ல அந்த கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கோ எம்ப்ளாயீஸ் ஓகேங்களா. இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கோ எம்ப்ளாயீஸ் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நியூ ரெக்ரூட்ஸ் அப்சர்வ் அண்ட் அடாப்ட் டு த புவர் ஹேபிட்ஸ் ஆஃப் தேர் சீனியர்ஸ் ஆர் கலீக்ஸ் ஓகேங்களா. இந்த கோ எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா, கோ எம்ப்ளாயிஸ் உடைய மாரல் சரியில்லை, அவங்க வந்து ஒழுங்கா நடந்துக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா, புதுசா உள்ள வராங்க இல்லைங்களா, அவங்களும் அந்த மாதிரி புவரான ஒரு ஹேபிட்ஸ் அவங்கள்ட்ட இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. மீன்ஸ் ஆர் நாட் அப்ரிஷியேட்டட் ஓகேங்களா. இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து நெறைய சேல்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர்ட்ட நம்ம பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா, அவர் என்ன முறை பயன்படுத்தி அந்த சேல்ஸ வந்து அச்சீவ் பண்ணாரு அப்படின்றது விஷயத்த கண்டுக்காமலே விட்டுறாங்க அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா. ஸோ மீன்ஸ் ஆர் நாட் அப்ரிஷியேட்டட் அப்படின்றதுல இத சொல்றாங்க. ஒரு நெறைய சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா, அவர் தப்பான முறையில அவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத அவங்க கண்டுக்காம விடுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்சர் ஏ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், என் பேங்க் மேனேஜர் மிஸ் பிடி ரிசீவ்ஸ் எ கால் ஃப்ரம் அ க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஹூ ஹெல்ப் கெட் ஹெர் கெட் ஹெர் ஜாப் இயர்ஸ் அகோ ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிடின்னு ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு வந்தீங்கன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. த ஃப்ரெண்ட் இஸ் வெட்டிங் எ பொட்டன்ஷியல் க்ரூம் ஃபார் ஹர் டாட்டர் அண்ட் knows the groom has a salary account at எம்எஸ்பிடிஸ் பேங்க் மிஸ் பிடிஸ் பேங்க் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு குரூம் வந்து பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு வரன் பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட சேலரி அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா பிடிஸோட இந்த பிடி அப்படின்றாங்க இல்லைங்களா, இவங்களோட பேங்க்ல இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால என்ன பண்றாங்க, இந்த பிடி இவங்க கேட்குறாங்க, அந்த பிடின்ற போய் ஒரு சின்னதா ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. என்னன்னு சொன்னா, அவங்களோட டெபிட் டிரான்சாக்ஷன்லாம் எப்படி இருக்குது? டெபிட் கார்ட் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது? இப்ப ஏதாவது பார்ல போய் ஏதாவது ஒரு பணம் செலவு பண்றாரா? இந்த மாரி இவங்க கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் மிஸ் பிடிஸ் எத்திக்கல் சிச்சுவேஷன் ஓகேங்களா. இது எது இந்த இவங்களுக்கு இவங்களுக்கு இருக்க எத்திக்கல் சிச்சுவேஷன் வந்து எது டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திஸ் இஸ் a கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா. இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஹெல்பிங் த ஃப்ரெண்ட் வுட் பி சீரியஸ் பிரீச் ஆஃப் கஸ்டமர் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நம்ம பண்றது வந்து ஒரு கஸ்டமர் கான்ஃபிடென்ஷியாலிட்டி பிரீச் ஓகேங்களா. கஸ்டமர் டேட்டாவை நம்ம வந்து கான்ஃபிடென்ஷியலா வச்சிருக்கணும். அது ஒரு பிரீச்னு சொல்றாங்க. திஸ் இஸ் நாட் அன் எத்திக்கல் வயலேஷன் பிகாஸ் தேர் இஸ் நோ குவிட் ப்ரோ கோ ஆர் டைரக்ட் மானிட்டரி கெயின் ஃபார் மிஸ் பிடி ஓகேங்களா. இது வந்து ஒரு எத்திக்கல் வயலேஷன் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பலன் எதிர்பார்த்து செய்யல. அதாவது அந்த குவிட் ப்ரோ கோன்னு சொல்றாங்க இல்லைங்களா, சம்திங் ஃபார் சம்திங் அப்படின்ற பாணியில ஒன்னு எதிர்பார்த்து ஒன்னு செய்யல அப்படின்ற மாதிரி தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் அன் அக்செப்டபிள் ஆக்ஷன் அஸ் லாங் அஸ் மிஸ் பிடி ஷேர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப்டர் த ஆஃபீஸ் ஹவர்ஸ். ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது செய்யலாம்னு சொல்றாங்க. திஸ் இஸ் சம்திங் பிக்கர் தேன் செல்ஃப் டிலமா ஹூ வேர் லாயல்டி டு த கம்யூனிட்டி அவுட்வைஸ் த ப்ரொஃபஷனல் ரூல்ஸ். இது சம்திங் பிக்கர் தேன் செல்ஃப் அப்படின்ற ஒரு டிலமால இருக்குதுன்னு சொல்றாங்க. இதுல எதுன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
ஸோ இதுல இது என்ன சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது பேங்கோட நன்மையை கருதாம, அ கஸ்டமர்ஸோடைய டேட்டா வந்து இன்னொருத்தவங்களுக்கு குடுக்குறாங்க. அத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்ஸர் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தி ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் எத்திக்ஸ் உடைய ஃபவுண்டேஷன்ஸ் பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? டெர்மினல் வேல்யூஸ் ஆர் மோட்ஸ் ஆஃப் பிஹேவியர் ஆர் மீன்ஸ் யூஸ்டு டு அச்சீவ் எண்ட் கோல்ஸ் சச் as being honest or ambitious. Norms are informal, often unwritten guidelines for ப்ராப்பர் சோஷியல் பிஹேவியர் வித்தின் எ குரூப். ஓகேங்களா? நார்ம்ஸ் அப்படின்றது வந்து அன்ரிட்டன் கைட்லைன்ஸ், ஒரு குரூப்புக்குள்ள இருக்கிற அன்ரிட்டன் கைட்லைன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஓகேங்களா? வேல்யூஸ் ஆர் கோர் பிலீவ்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் moral principles that help an individual judge what is right ஆர் டிசைரபிள். ஓகேங்களா? வேல்யூஸ்ன்றது கோர் பிலீஃப்ல இருந்து டிரைவ் ஆகி வருது. ஓகேங்களா? இத வச்சு தான் ஒரு இண்டிவிஜுவல் வந்து எது ரைட், எது டிசைரபிள் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த குடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட், எது தப்புன்னு சொல்லலாங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, the terminal values are the modes of behavior or means used to achieve end goals such as being honest or ambitious சொல்றாங்க பாத்தீங்களா? இது வந்து தப்பு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வேல்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டெர்மினல் வேல்யூஸ். ஓகேங்களா? ஒன்னு வந்து டெர்மினல் வேல்யூஸ். இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூஸ். ஓகேங்களா? இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த டெர்மினல் வேல்யூ அப்படின்றது என்னது? நமக்கு கடைசியா கிடைக்க போறது. ஓகேங்களா? இப்போ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்டோ ஏதோ ஒண்ணு நமக்கு கடைசியா கிடைக்க போறது தான் எதுல சொல்றாங்கன்னு சொன்னா டெர்மினல் வேல்யூ அப்படின்றதுல சொல்றாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுவே இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூன்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா? இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூன்றது வந்து நம்ம கடைசியா செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பிஹேவியர்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒரு ஹானஸ்டி. ஸோ இந்த மாரி விஷயம் வந்து நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட நோக்கி நமக்கு நகர்த்துறதுக்கு கடைசியா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப உண்டாக்கும். ஸோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எது வந்து இன்ஸ்ட்ருமென்டலா இருக்குது, எது வந்து உதவி பண்ணுதோ, அத வந்து இன்ஸ்ட்ருமென்டல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியும், எந்த வேல்யூவ நம்ம எதிர்பார்த்து போறோமோ, அத வந்து டெர்மினல் வேல்யூ அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இதுல டெர்மினல் வேல்யூன்னு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதுல குடுத்திருக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இன்ஸ்ட்ருமென்டல் வேல்யூ தான் இதுல குடுத்துருக்கணும். இதுல வந்து இன்ஸ்ட்ருமென்டல் வேல்யூ தான் அங்க குடுத்துருக்கணும். ஆனா டெர்மினல் வேல்யூ குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நார்ம்ஸ் ஆர் இன்ஃபார்மல், ஆஃபன் அன்ரிட்டன் கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ ஒரு சொசைட்டிக்குள்ளன்னு இருக்கிறப்போ, சில விஷயங்கள் வந்து சொல்லப்படாமலே இருக்கும். சொல்லப்படாத விதிகளாட்டு இருக்கும். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெகுலரா ஒரு இடத்துலயுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அததான் என்னன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா, நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுவும் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? ஒரு ஒரு சொசைட்டி, ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம்னு சொன்னா, இப்போ ஒரு நாளைக்கு ஃப்ரைடே வந்துருச்சு. ஃப்ரைடேன்னு சொன்னாலே ஒரு 5 மணிக்கு மேல ஒரு மீட்டிங் அப்படின்லாம் வைக்கக்கூடாது. 5 மணிக்கு மேல சீக்கிரத்துல சீக்கிரத்துல விட்டுறணும். ஸோ இதெல்லாம் இந்த மாரி சில விஷயங்கள் வந்து சொல்லப்படாம இருக்கும். அது வந்து புரிஞ்சது மாரி தான் எல்லாருக்கும். ஸோ அந்த மாரி விஷயங்கள் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதே மாரி வேல்யூஸ்ன்றது என்ன சொல்றாங்கன்னா, வேல்யூஸ்ன்றது தான் கோர் பிலீஃப்ஸ். ஓகேங்களா? வேல்யூன்றது தான் கோர் பிலீஃப். இந்த பிலீஃப பொறுத்து தான் நம்ம வந்து எது ரைட்டு, எது ராங் அப்படின்ற மாரி, எது ரைட்டா இல்ல எது டிசைரபிள் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ் அப்படின்றதும் கரெக்ட் தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்ஸர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆன்ஸர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? 2 அண்ட் 3. ஓகேங்களா? Statement 1. A bank employee knowing that their bank is about to announce unexpectedly high profits buys a large amount of the bank's stock. ஓகேங்களா? இப்ப என்ன ஒரு பேங்க்ல வேலை பார்க்குற ஒருத்தவங்களுக்கு வந்து, அவங்க பேங்க் வந்து ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா ஹை ப்ராஃபிட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாங்களாம். அன்எக்ஸ்பெக்டடா ஹை ப்ராஃபிட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்களாம். அப்ப ப்ராஃபிட் வந்து ஹையா வந்து அனௌன்ஸ் பண்றப்போ, அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, போய் ஸ்டாக்ஸ் நெறைய வாங்கி வச்சுக்கிறாங்க. பேங்கோட ஸ்டாக்க வாங்கி வச்சுக்கிறாங்க. This action is an abuse of official position specifically defined as insider trading. ஓகேங்களா? இந்த ஆக்ஷன வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அப்யூஸ் பண்றதா, அஃபிஷியல் பொசிஷன வந்து தப்பா பயன்படுத்துறதா, அப்யூஸ் பண்றதா சொல்றாங்க. இத தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட், எது தப்புன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? எது கரெக்ட், தப்புன்னு சொல்லலாங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ இப்போ இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணுது. பேங்க் வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியா அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னா, உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பேங்க் ஸ்டாக் வந்து வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ஒரு பேங்க் எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க,
knowing that their bank is about to announce unexpectedly high profits, buys a large amount of bank stock. ஓகேங்களா, இது வந்து தெரிஞ்சதும் அவர் வந்து ஜாஸ்தியா ஸ்டாக்ஸ் வாங்கிக்கிறாரு. ஸோ இது கரெக்ட் தான். ஏன்னா இது எதுக்காக வாங்குறாங்க அப்படின்றத அடுத்ததுல சொல்லிக்கிறாங்க. இது வந்து என்னதுன்னு சொல்றாங்க, அவங்களோட அஃபிஷியல் பொசிஷனை வந்து தப்பா பயன்படுத்தி இந்த விஷயம் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்குது இல்லைங்களா, அந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்திக்கிட்டு அவங்க லாபம் சம்பாதிச்சுக்கிறாங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இப்போ பேங்க் வந்து அதிகமா லாபம் வந்திருக்குது பேங்க்குக்கு அப்படின்றத வெளியே சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும். அவங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டாக்கை வாங்கணுமா வேண்டாமான்றத முடிவு பண்ணுவாங்க. ப்ளஸ் என்னன்னா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொன்னா ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி ஒரு உள்ளுக்குள்ள இருக்கிறவருக்கு இது முன்னாடியே தெரிஞ்சிடுறதுனால என்ன பண்றாருன்னு சொன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் நிறைய ஸ்டாக்ஸை வந்து வாங்கி வச்சுக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு தப்பான விஷயம். இப்படி செய்யக்கூடாது. இது வந்து இன்சைடர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, செய்யக்கூடாது. ஸோ இது ஸ்டேட்மெண்ட் 2ம் கரெக்ட். ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்சர் சி. The collapse of Satyam Computers was a major ethical crisis. சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து விழுந்தது வந்து ஒரு மேஜர் எத்திக்கல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. Despite the company winning awards for corporate governance, its top management, including the chairman, conspired to artificially inflate revenues and profits for years, creating fictitious assets to mislead stakeholders. ஓகேங்களா, இந்த கம்பெனி வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா கார்பரேட் கவர்னன்ஸ் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் நான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த டாப் மேனேஜ்மெண்ட் அவங்களோட சேர்மன் முதற்கொண்டு எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஆர்டிஃபிஷியலா அவங்களுடைய ரெவன்யூஸு ப்ராஃபிட்ஸு, ஓகேங்களா, ரெவன்யூ அதுக்கப்புறமா ப்ராஃபிட் இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளேட் பண்ணி காட்டியிருக்காங்க, ஜாஸ்தியாக்கி காட்டியிருக்காங்க. யாருக்கு? ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு? அந்த ஷேர்ஸ் வாங்குறவங்க ப்ளஸ் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே, அந்த கம்பெனி மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்க எல்லாரும் தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாக இருக்கிறது மாதிரி காட்டியிருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் நாட் அ கீ லெசன் ஃப்ரம் திஸ் கிரைசிஸ். ஓகேங்களா, இந்த கிரைசிஸ்ல இருந்து நம்ம கத்துக்கிடாத ஒரு பாடம் என்னது அப்படின்ற சொல்றாங்க. நிறைய பாடங்கள் நம்ம கத்துருக்கோம். 4 இது கொடுத்துருக்கிறதுல ஒன்று மட்டும் அந்த பாடம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. மேஜர் அன்எத்திக்கல் ஆக்ட்ஸ் ஆர் ஆஃபன் இனிஷியேட்டட் ஆர் சப்போர்ட்டட் பை டாப் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான அன்எத்திக்கல் ஆக்ட், ஒரு மேஜரான அன்எத்திக்கல் ஆக்ட் வருதுன்னு சொன்னா அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு சொன்னா டாப் மேனேஜ்மெண்டோட சப்போர்ட்டோட நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்று. த பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஆடிட்டர்ஸ் ஆர் க்ரூஷியல் ஃபார் ஓவர் சைட். பர்சனல் அதாவது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஆடிட்டர்ஸ் ஆர் க்ரூஷியல் ஃபார் ஓவர் சைட். ஓகேங்களா, இந்த இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் அப்புறமா ஆடிட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய மேற்பார்வை இங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்ற சொல்றாங்க. த ஃபெயிலியர் வாஸ் பிரைமர்லி காஸ்ட் பை லெண்டிங் டு சப்ரைம் borrowers அண்ட் biased ரேட்டிங்ஸ் ஃப்ரம் கிரெடிட் ஏஜென்சிஸ். ஓகேங்களா, இந்த ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சப்ரைம் மோசமான பாரோவர்ஸ்க்கு நம்ம கொடுத்தது பயாஸ்டு ரேட்டிங், அதனால தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எம்ப்ளாயீஸ் மே நோயிங்லி ஆர் அன்வில்லிங்லி பார்ட்டிசிபேட் இன் அன்எத்திக்கல் ஆக்ட்ஸ் மேக்கிங் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் இன்எஃபெக்டிவ். எம்ப்ளாயீஸ் வந்து தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ அன்எத்திக்கல் ஆக்ட்ஸ்ல வந்து செயல்படுறாங்க. இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் வந்து இதனால இன்எஃபெக்டிவா போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஆன்சர் என்னன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் இந்த மேஜர் அன்எத்திக்கல் ஆக்ட்ஸ் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் தான் நடக்குதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து கரெக்ட் தான். இது ஒரு முக்கியமான லெசன் தான். டாப் மேனேஜ்மெண்ட் சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கக்கூடாது. அங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஜரான அன்எத்திக்கல் ஆக்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் அதுக்கப்புறமா இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் ஆடிட்டர்ஸ் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இண்டிபெண்டன்ட் டேரக்டர் இருப்பாங்க, அங்கே உள்ள டேரக்டர் இருப்பாங்க, இண்டிபெண்டன்ட் டேரக்டர் இருப்பாங்க, ஆடிட்டர் இருப்பாங்க. இவங்களோட மேற்பார்வை வந்து ரொம்பவே முக்கியமானது அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபெயிலியர் வாஸ் பிரைமர்லி காஸ்ட் பை லெண்டிங் டு சப்ரைம் பாரோவர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இது வந்து தப்பு. இது வந்து குளோபல் கிரைசிஸோட போட்டிருக்காங்க. இது வந்து தப்பு. எம்ப்ளாயிஸ் மே நோயிங்லி ஆர் அன்வில்லிங்லி பார்ட்டிசிபேட் இன் அன்எத்திக்கல் ஆக்ட்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா. இதுல வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா சில எம்ப்ளாயிஸ் வந்து இந்த டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதை பத்தி பேசுறாங்க. அவங்களோட இன்டர்னல் கண்ட்ரோல் வந்து சரியா வச்சிருந்தாலும், இன்டர்னலா அவங்க கொடுத்துருக்க பாலிசி சரியா இருந்தா கூட இவங்க இப்படி பண்றதுனால தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், சி. A bank is implementing new technology to enhance its services. ஓகேங்களா, ஒரு பேங்க் வந்து புதுசா வந்து ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்றாங்களா அவங்களோட சர்வீசஸை இம்ப்ரூவ் பண்ணி என்ஹான்ஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா, ஒன் ப்ரோக்ராம் யூஸ்ட் அட்வான்ஸ் அனாலிட்டிக்ஸ் டு ஃபெசிலிட்டேட் த டெலிவரி ஆஃப் பர்சனலைஸ்ட் லோன் ப்ராடக்ட்ஸ் டு கஸ்டமர்ஸ் வயா எ மொபைல் ஆப். ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா நிறைய அட்வான்ஸ் அனாலிட்டிக்ஸ்லாம் பயன்படுத்தி
லோன் ப்ராடக்ட்ஸை வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து மொபைல் ஆப் மூலியமாவே டெலிவர் பண்ணிடுதுங்களாம். ஓகேங்களா? லோனை வந்து மொபைல் மூலியமாவே டெலிவர் பண்ணுதுங்களாம். அனதர் ப்ரோக்ராம் யூசஸ் ஏஐ டு ஆட்டோமேட்டிக்கலி மானிட்டர் டிரான்சாக்ஷன்ஸ் டு என்ஷூர் கம்ப்ளையன்ஸ் வித் ரெகுலேட்டரி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம கம்ப்ளையன்ஸை கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்களா? நம்ம குடுத்த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுதா? அப்படின்றத ரெகுலேட்டரி இருப்பாங்க இல்லைங்களா? ரெகுலேட்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா ரிப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த தீஸ் டெக்னாலஜிஸ் ஆர் பெஸ்ட் கிளாசிஃபைட் ரெஸ்பெக்டிவ்லி அஸ். இந்த 2 டெக்னாலஜியும் எதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ரெஜிடெக், ஃபின்டெக், ரெஜிடெக், சிஆர்எம், பிபிஆர், ரெஜிடெக் எதுன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுல ரெஜிடெக், ஃபின்டெக்னா நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லைங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து பி. அதுல என்னன்னா, இப்ப இந்த ஃபின்டெக் இருக்கிறாங்க. நம்ம நேத்தே பார்த்துட்டோம். லைட்டா தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஃபின்டெக்ன்றவங்க ஃபினான்ஸ்ல டெக்னாலஜிய பயன்படுத்தி பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க? மொபைல் ஆப் மூலியமாவே பார்த்தீங்கன்னு சொன்னா, டைரக்ட்டா லோன்ஸ் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. மொபைல் ஆப் மூலியமாவே பண்றாங்க. இந்த Paytm இந்த மாரிலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கலாம் எக்ஸாம்பிள் ஃபின்டெக்குக்கு. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரெகுலேட்டரி டெக்னாலஜி இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து எதுக்குன்னா, சும்மா இந்த பேங்க்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க. அவங்களோட கம்ப்ளைன்ஸஸ் எல்லாம் கரெக்ட்டா அவங்க ஃபாலோ பண்றாங்களா? அப்படின்றத மானிட்டர் பண்றதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா அத மானிட்டர் பண்றதுக்காக கொண்டு வராங்க. அது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரெகுலேட்டரி டெக்ன்னு சொல்றாங்க. இது போக நம்ம சூப்பர் டெக்கும் பார்த்தோம். சூப்பர் டெக் வந்து ஆர்பிஐ பயன்படுத்துவாங்க. சூப்பர் டெக் வந்து ஆர்பிஐ பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு கீழ இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் அவங்களுடைய அவங்களுடைய கம்ப்ளைன்ஸஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்றாங்களா? அப்படின்றத பார்க்கறதுக்காக சூப்பர் டெக்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம ஆல்ரெடி. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிஆர்எம், பிபிஆர்ன்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த சிஆர்எம்ம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட். பிபிஆர பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங். ஓகேங்களா? கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம கஸ்டமர்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட பிஹேவியர தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்குள்ள இருக்கிற பேட்டர்ன்ஸ தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஏத்த மாரி நம்ம ப்ராடக்ட்ஸ் குடுப்போம். அது மூலியமா நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்றோம். அது மாரி பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங்க பொறுத்தவரைக்கும் என்னன்னு சொன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ராசஸ எப்படி நம்ம ஸ்பீட் அப் பண்றது? அ எப்படி இன்னும் நல்லா எஃபெக்டிவா குடுக்குறது? ஸோ இந்த மாரி விஷயங்கள் பண்றது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பிசினஸ் ப்ராசஸ் ரீஇன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? A bank's management wants to actively promote an ethical workplace. ஓகேங்களா? ஒரு பேங்க் மேனேஜ்மென்ட் வந்து ஆக்டிவா எத்திக்கல் ஒர்க் பிளேஸா மாத்தணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. They are considering several actions. Which of the following actions would undermine this goal and is not considered a remedy for unethical behavior? இங்க குடுத்திருக்கிறதுல அன்எத்திக்கல் பிஹேவியருக்கு ரெமெடியா எது இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? டெவலப்பிங் எ கிளியர் கோட் ஆஃப் எத்திக்ஸ் மேனுவல் அண்ட் என்ஷூரிங் இட் இஸ் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்ட் அண்ட் டிஸ்கஸ்டு. ஒரு எத்திக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோடு கிரியேட் பண்ணி அந்த மேனுவல வந்து கரெக்ட்டா யூஸ் பண்றாங்க. ரெகுலரா அவங்க யூஸ் பண்றாங்களான்றத உறுதிப்படுத்திக்கிட்டா போதும்னு சொல்றாங்க. 1 இது ஒரு ரெமெடியா இருக்கலாம்னு சொல்றாங்க. பப்ளிக்லி ரிவார்டிங் அன் எம்ப்ளாயி ஹூ அச்சீவ்ட் த ஹையஸ்ட் சேல்ஸ் டார்கெட் வைல் இக்னோரிங் த ஃபேக்ட் தே யூஸ்ட் அன்எத்திக்கல் மெத்தட்ஸ். ஓகேங்களா? ஒரு எம்ப்ளாயிய வந்து பாராட்டுறாங்க. சேல்ஸ் டார்கெட்காக பாராட்டுறாங்க. ஆனா அவரு அன்எத்திக்கல் மெத்தட் பயன்படுத்துறான்றத இக்னோர் பண்ணிக்கிறாங்க. Creating a culture where employees can openly discuss ethical dilemmas and offer counter viewpoints without fear. ஓகேங்களா? ஒரு கல்ச்சர் உருவாக்குறாங்க. எம்ப்ளாயீஸ் வந்து எத்திக்கல் டிலமாஸ பத்தி பேசி, அதுக்கு கவுண்டர் வியூ பாயிண்ட்ஸ் வந்து பயம் இல்லாம தெரிவிக்கிற மாதிரி ஒரு நிலைமைய உண்டாக்குறாங்க. ட்ரெய்னிங் மேனேஜஸ் டு நிப் அன்எத்திக்கல் பிஹேவியர் இன் த பட் அஸ் சூன் அஸ் இட்ஸ் ஐடென்டிஃபைட். ஓகேங்களா? மேனேஜர்ஸ வந்து அன்எத்திக்கல் பிஹேவியர் எங்கெல்லாம் வருதோ, அங்கங்க உடனே அத களை எடுக்கிறது மாதிரி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல 1 மட்டும் ரெமெடி கிடையாதுன்னு சொல்றாங்க. அது எதுன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. இப்போ டெவலப்பிங் எ கிளியர் கோட் ஆஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது வந்து ரெமெடி தான். நம்ம அன்எத்திக்கலா இருக்கிறதுக்கு வர்றதுக்கு வராம போறதுக்கு ஒரு ரெமெடியா இத வந்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஆனா பப்ளிக்லி ரிவார்டிங் அன் எம்ப்ளாயி ஹூ அச்சீவ்ட் த ஹையஸ்ட் சேல்ஸ் டார்கெட். அவரு சேல்ஸ் டார்கெட் ஹையஸ்ட்டா அச்சீவ் பண்ணிட்டாருன்னு நம்ம பாராட்டுறோம். என்ன மெத்தட சொல்லி அவரு என்ன மெத்தட்ல அத செஞ்சாருன்றத தெரிஞ்சுக்காமலே நம்ம பாராட்டுறோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு ரெமெடி கிடையாது. ஓகேங்களா? இது வந்து ரெமெடி கிடையாது. ஓகேங்களா? கிரியேட்டிங் எ கல்ச்சர் வேர் எம்ப்ளாயீஸ் கேன் ஓப்பன்லி டிஸ்கஸ் எத்திக்கல் டிலமாஸ். எத்திக்கல் டிலமாஸ வந்து ஓப்பனா டிஸ்கஸ் பண்ற மாரி குடுக்குறது. ஸோ இது வந்து ஒரு ரெமெடின்னு சொல்றாங்க. ட்ரெய்னிங் மேனேஜர்ஸ் டூ நிப் அன்எத்திக்கல் பிஹேவியர். ஓகேங்களா? அன்எத்திக்கல் பிஹேவியர்ஸ வந்து அங்கங்க எடுத்து களை எடுக்கிறது மாதிரி மேனேஜர்ஸ் ட்ரெயின் பண்றதும் கரெக்ட் தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் பி.
A bank's IT department is responsible for handling vast amounts of customer data. ஓகேங்களா? ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க பேங்க்ஸ்ல. அவங்க வாஸ்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர் டேட்டா வந்து ஹேண்டில் பண்றாங்களாம். இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா, the management wants to ensure this data is protected. இந்த டேட்டா வந்து புரொடெக்ட் பண்ணி இருக்கணும். ஓகேங்களா? நெறைய கஸ்டமர் டேட்டா இருக்கிறப்போ, அந்த டேட்டா வந்து லீக் ஆயிறக்கூடாது. They implement a policy that all customer account data must be encrypted when it is being transported to an external party, and that paper-based media containing sensitive information is securely shredded. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அ அவங்களுடைய கஸ்டமர் டேட்டா வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்போ என்கிரிப்ட் ஆகி தான் போகணும். பேப்பர் பேஸ்டா இருந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம கிழிச்சிரணும் அப்படின்றத சொல்றாங்க. தீஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் பிரைமரிலி ரிலேட்டட் டு விச் கான்செப்ட்? ஓகேங்களா? இத வந்து என்ன கான்செப்ட்ன்னு சொல்றாங்க. டேட்டா செக்யூரிட்டியா, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸா, டேட்டா பிரைவசியா, ரெஜ்டெக்கான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் என்ன சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, டேட்டா செக்யூரிட்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதாவது என்னன்னு சொன்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவ பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அப்படின்னு சொன்னா, அதை என்கிரிப்ட் பண்ணி அனுப்புறது. வேற ஏதாவது பேப்பர் ஃபார்மேட்ல வச்சிருந்தோம்னு சொன்னா, அதை வந்து ஷ்ரெட் பண்ணி அதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு, ப்ராப்பரா டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து அனுப்பிச்சுருவோம். அங்க போய் டீக்ரிப்ட் பண்ணிக்கிறோம். தேர்ட் பார்ட்டி குடுக்குறப்போ என்கிரிப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றது என்னன்னு சொல்றாங்கன்னா, டேட்டா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்றது வந்து, நம்ம இந்த காப்பி ரைட் இந்த மாரி பேட்டர்ன்ஸ்லாம் வாங்குறதுக்காக பண்றோம் இல்லைங்களா? ஒவ்வொருத்தவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள். ஓகேங்களா? அறிவு சார்ந்த உங்க ப்ராப்பர்ட்டி ரெடி பண்றாங்க இல்லைங்களா? புதுசா ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு, இல்ல புதுசா ஏதோ ஒரு கவிதையோ, இல்லன்னா புதுசா ஏதாவது ஒரு பாட்டு, இந்த மாரி பண்றாங்க இல்லைங்களா? ஸோ இத வந்து நம்ம இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, டேட்டா பிரைவசி. டேட்டா பிரைவசிய பொறுத்தவரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, அ ஒரு ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ஒரு கஸ்டமருக்கும் தனித்தனியா டேட்டா இருக்கும். அந்த டேட்டாஸ வந்து அவங்க தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். வேற யாரும் அத ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி விஷயத்த தான் டேட்டா பிரைவசில வந்து பேசுறாங்க. ஸோ இதுவும் கிடையாது. ரெஜிடெக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ அடுத்து ஆன்சர் வந்து ஏ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ். ஓகேங்களா? எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் பத்தி சொல்றாங்க. தி கோல்டன் ரூல் இஸ் அன் எத்திக் ஆஃப் ரெசிப்ரோசிட்டி சஜெஸ்டிங் யூ ஷுட் ட்ரீட் அதர்ஸ் அஸ் யூ வுட் வாண்ட் டு பி ட்ரீட்டட் யுவர்செல்ஃப். ஓகேங்களா? கோல்டன் ரூல் அப்படின்றது வந்து ட்ரீட் அதர்ஸ் அஸ் யூ வுட் வாண்ட் டு ட்ரீட்டட் யுவர்செல்ஃப். மற்றவங்களையும் மற்றவங்கள நடத்துறப்போ உங்கள எப்படி நடத்தணுமோ அதே மாரி நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் எத்திக்கல் டிலமா அக்கர்ஸ் வென் தேர் இஸ் a clear conflict between a right action அண்ட் ராங் ஆக்ஷன். ஓகேங்களா? அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரைட் ஆக்ஷனுக்கும், ராங் ஆக்ஷனுக்கும் நடுவுல முடிவு எடுக்கிறது திணறது தான் சொல்றாங்க. அதுதான் எத்திக்கல் டிலமான்னு சொல்றாங்க. இன்டெகிரிட்டி இஸ் a core value defined as firm adherence to a code of values making an individual complete or undivided in their principles. ஓகேங்களா? இன்டெகிரிட்டி அப்படின்றது வந்து கோர் வேல்யூஸ் வந்து கரெக்ட்டா ஃபர்மா அட்ஹியர் பண்றது. அது அதுல என்ன இருக்குதோ, அதுல நம்ம கோர் வேல்யூ என்ன இருக்குதோ, அத கரெக்ட்டா செயல்படுத்துறது. ஓகேங்களா? அதுதான் வந்து இன்டெகிரிட்டி அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த 3ல எது கரெக்ட், எது தப்புன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ வந்து எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ பொறுத்தவரைக்கும், இந்த கோல்டன் ரூல்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? நம்மள எப்படி மற்றவங்க நடத்தணும்னு நெனைக்கிறோமோ, அதே மாரி தான் நம்ம மற்றவங்கள நடத்தணும்னு சொல்றது. ஸோ அது வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அது வந்து கரெக்ட் தான். ஆனா, இப்ப இந்த எத்திக்கல் டிலமான்றது இருக்கு பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த எத்திக்கல் டிலமால என்ன சொல்றாங்க? எது ரைட்டோ, எது ராங்கு. ரைட்டான ஆக்ஷன் ஒண்ணு இருக்கு. ராங்கான ஆக்ஷன் ஒண்ணு இருக்கு. இது 2க்கும் நடுவுல நம்ம முடிவெடுக்கிறது தான் முடிவெடுக்க முடியாம திணறது தான் எத்திக்கல் டிலமான்னு சொல்றாங்க இல்லைங்களா? இது வந்து தப்பு. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு தெரியுது. இப்போ உங்க உங்க நம்ம பிரான்ச்ல ஏதோ ஒரு கொலீகோ யாரோ ஒருத்தவங்க வந்து தெரியாம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றாங்க. ஓகேங்களா? மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்க சொன்னா அவருக்கு ஏதோ பெரிய பிரச்சனை வரும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனைய சொல்லிட்டீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஓகேங்களா? அந்த 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 ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதோ ஒரு பெனால்ட்டியோ, இல்ல ஏதாவது ஒரு பனிஷ்மென்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் அத நீங்க சொல்லாம விட்டீங்கன்னு சொன்னா, உங்களோட டியூட்டிய நீங்க மீறுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்க எத்திக்கல் டிலமா அப்படின்னு சொல்றாங்க. 2மே உங்களுக்கு பார்க்கறதுக்கு சங்கடமா இருக்கும். எத செய்யறதுன்றத நீங்க முடிவெடுக்க முடியாம தயங்குறீங்க இல்லைங்களா? அத வந்து எத்திக்கல் டிலமா அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அவங்க தப்பா குடுத்துருக்காங்க. எத்திக்கல் டிலமாவ இத வந்து தப்பா குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. இன்டெகிரிட்டின்றது கரெக்ட்டா குடுத்துருக்காங்க. இன்டெகிரிட்டி இஸ் a core value defined as a firm adherence to the code of values making an individual complete and undivided in their principles. ஓகேங்களா? அவங்களோட கோர் வேல்யூஸ கரெக்ட்டா அவங்க ஃபாலோ பண்றது தான் இன்டெகிரிட்டின்னு சொல்றாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? A branch manager, Miss Anita, finds that her personal value of strong community support conflicts with the bank's strict data driven lending policy.
when an applicant from marginalized community is just below the required threshold. This situation is best described as, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அனிதான்னு ஒரு பிரான்ச் மேனேஜர் இருக்காங்க. அவங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க கம்யூனிட்டி, அவங்களோட கம்யூனிட்டிக்கு ஃபுல்லா கம்யூனிட்டின்றது என்னது? இப்போ நெய்பர்ஹுட்ல இருப்பாங்க. என்னன்னு சொன்னா பொதுவான ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ கார்டனிங் கம்யூனிட்டி அந்த மாதிரி சொல்லி கம்யூனிட்டிஸ் நிறைய இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, லோக்கல்ல அவங்க கம்யூனிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுன்றது தான் அவங்களோட மைண்ட் செட்டா இருக்குது. இது இவங்களோட பிரான்ச் மேனேஜருடைய மைண்ட் செட் வேல்யூ. ஓகேங்களா? ஆனா இது பேங்கோட வேல்யூ என்னவா இருக்குது? பேங்க் என்ன வேல்யூ வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பேங்க்குக்கு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே டேட்டா பேஸ்டு. ஓகேங்களா? குவான்டிடேட்டிவா மெஷர் பண்ணி, ஓகே உங்களுக்கு இந்த லெவல்ல இருக்கீங்க, நீங்க இந்த இன்கம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு நாங்க லோன் கொடுப்போம். இந்த இன்கம்க்கு கீழே வந்துச்சுன்னா நாங்க லோன் கொடுக்க முடியாது. 10,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்க, அப்பதான் உங்களுக்கு லோன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னா, அவங்க 9,999 வந்தாலும் நம்ம லோன் கொடுக்க மாட்டோம். ஸோ இது வந்து பேங்கோட வேல்யூ. ஸோ இப்படி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து எப்படி சொல்லலாம்? பெஸ்ட் டிஸ்கிரைப் பண்றது எது? எ ஃபெயிலியர் ஆஃப் மிஸ் அனிதாஸ் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து அனிதாவுடைய இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. எ பர்சன் ஆர்கனைசேஷன் வேல்யூ கான்ஃபிளிக்ட். எ பர்சன் ஆர்கனைசேஷனுக்குள்ள வேல்யூ கான்ஃபிளிக்ட்னு சொல்றாங்க. எ பிரீச் ஆஃப் த கோல்டன் ரூல் பை த பேங்க். அந்த கோல்டன் ரூலை வந்து பேங்க் வந்து பிரீச் பண்ணிடுச்சுன்னு சொல்றாங்க. அண்ட் எத்திக்கல் டிலமா இன்வால்விங் டூ ராங்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒரு எத்திக்கல் டிலமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது ஆன்சர் கரெக்ட் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதில் சொன்னதுலேயே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து அந்த பர்சனுடைய வேல்யூஸ்க்கும் அந்த ஆர்கனைசேஷனோட வேல்யூவும் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? A key cause of unethical behavior in the workplace is an environment where employees will feel pressurized to meet unrealistic targets. ஓகேங்களா? ஒரு முக்கியமான அன்எத்திக்கல் பிஹேவியர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அன்ரியலிஸ்டிக் டார்கெட்ஸ் தான். அவங்களுக்கு செய்ய முடியாத அளவுக்கு டார்கெட்ஸ். ஒரு நாள்ல இவ்வளவு செய்யலாம்னு சொன்னா அதுக்கு மேல டார்கெட் வைக்கிறதா முக்கியமான காரணம்னு சொல்றாங்க. an organizational culture that only applauds high achievers without questioning their methods signals that the means are not appreciated. ஓகேங்களா? இது நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஒரு நல்லா அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்றத பார்க்காம அவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நமக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இது பார்த்துட்டோம். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஆன்சர் ஏ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? A bank is developing a new mobile application to foster responsible innovation. It decides to test the new product in a live environment with a limited number of customers. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பேங்க் வந்து புதுசாக ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்களாம். இதை இந்த ரெஸ்பான்சிபிள் இந்த இன்னோவேஷனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு லைவ் என்விரான்மெண்ட்டில் லிமிடெட் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இதை வளர்த்து எடுக்கிறதுக்கு, இந்த இன்னோவேஷனை நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு, சப்ஜெக்ட் டு சர்டன் சேஃப் கார்ட்ஸ் அண்ட் ஓவர் சைட். ஓகேங்களா? சேஃப்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, சேஃப்கார்டு எல்லாமே வச்சுக்கிட்டு அவங்க டெவலப் பண்ண அப்ளிகேஷனை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. திஸ் ஃபார்மல் ரெகுலேட்டரி ப்ரோக்ராம் இஸ் நோன் அஸ். ஓகேங்களா? இந்த ரெகுலேட்டரி ப்ரோக்ராம் என்னன்னு சொல்றாங்க? ஃபின்டெக் கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்டா, ரெஜ்டெக் இம்ப்ளிமெண்டேஷனா, அண்ட் எனேபிளிங் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸா, அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் டெஸ்ட்டுங்களா? இது ஆன்சர் சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்ப இந்த ஃபின்டெக் கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட் இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபின்டெக் கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்ட பொறுத்தவரைக்கும், நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? Paytm இந்த மாதிரிலாம் வர்றாங்க இல்லைங்களா? ஸோ இவங்கலாம் வந்து புதுசா அப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரும்போது, மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் கொண்டு வரும்போது, இவங்க குடுத்துருக்க ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ்லாம் கரெக்ட்டா கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து ஆடிட்டர் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபின்டெக் கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கிடையாது. ரெஜ்டெக் இம்ப்ளிமெண்டேஷன் சொன்னா இதுவும் கிடையாது. நமக்கு பார்த்தாலே தெரியும். எனேபிளிங் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து புதுசா அவங்க வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்றாங்க. அப்போ ஆர்பிஐ மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பெர்மிஷன் வாங்கி நாங்க வந்து ஒரு 1000 கஸ்டமரை மட்டும் எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா? ஒரு 1000 கஸ்டமர்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு மாசமோ இல்ல 2 மாசமோ மட்டும் எங்களோட புது டெக்னாலஜியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி அவங்களுக்குள்ள மட்டும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் பண்றதுனால இதுல எதுவும் ரிஸ்க் இருக்குதா, என்னென்ன டிராபேக்ஸ் இதுல இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதுல ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கோட அவங்களோட சேர்த்து அந்த பெர்மிஷனோடய அவங்க வந்து பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஓகேங்களா? ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, ஒருத்தவங்களுக்கு புதுசா வந்து ஏதோ ஒரு இன்னோவேட் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்றப்போ, ஏற்கனவே பேட்டன்ட் ஆகி இருக்கிற ஒண்ணோட அது கான்ஃப்ளிக்ட் ஆகுதா? இல்ல அப்படி எதுவும் பிரச்சனை வரலையா? அப்படின்றத பார்த்துக்கிறது அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் டெஸ்ட். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்?
Consider the following scenarios. A bank employee uses their internal access to check the account details of two individuals for their friend. ஓகேங்களா? அவங்க ஃப்ரெண்டுக்காண்டி 2 இண்டிவிஜுவல்ஸ் உடைய அக்கவுண்ட்ஸ் வந்து செக் பண்றதா சொல்றாங்க. ஓகேங்களா? இது கரெக்ட்டான்னு சொல்லி கேட்கறாங்க. A senior manager at the bank consistently assigns high visibility, challenging projects to male employees while female employees are given routine administrative tasks. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, மேல்ஸுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாரி குடுத்துட்டு இருக்காங்களாம். ஃபீமேல்ஸுக்கு வந்து ரொட்டீன் டார்கெட்ஸ் தான் குடுத்துட்டு இருக்காங்களாம். A bank officer using information from loan application advises his friend to sell shares of a company before its poor financials ரிசல்ட்ஸ் பிகம் பப்ளிக். ஓகேங்களா? அதாவது ஒரு பேங்க் ஆஃபீசர் வந்து லோன் அப்ளிகேஷன் வந்திருக்கும் இல்லைங்களா? அந்த லோன் அப்ளிகேஷன பார்த்து, அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீ அந்த கம்பெனியோட ஷேர்ஸ்லாம் வித்துரு. இது சரியில்லன்றத சொல்றாராம். ஸோ இந்த 3 சினாரியோஸ்ல எது வந்து அஃபிஷியல் பொசிஷன வந்து அப்யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 3 சினாரியோஸ்லயும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதெல்லாம் அப்யூசிங் சொல்லலாமா? சொல்லாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த மாரி நம்ம டீட்டெயில்ஸ் குடுக்கக்கூடாது. கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் குடுக்குறது வந்து தப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து இன்ஈக்வாலிட்டி மாதிரி மேல்ஸுக்கு வந்து ரொம்ப இதா குடுத்துட்டு இருக்காங்க. ஃபீமேல்ஸ்க்கு பெருசா வந்து எதுவும் குடுக்காம ரொட்டீன் டாஸ்க் தான் குடுத்துட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு அப்யூசிவ் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்யூசிங் த அஃபிஷியல் பொசிஷன் தான். ஃபர்ஸ்ட் ஒன் அப்யூசிங் த அஃபிஷியல் பொசிஷன். செகண்டும் அப்யூசிங் த அஃபிஷியல் பொசிஷன். தேர்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, லோன் டாக்குமெண்ட்ல இருக்கிற டீட்டெயில்ஸ வந்து இன்னொருத்தவங்களுக்கு குடுக்குறாங்க. அத பொறுத்து ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ இதுவுமே அப்யூசிங் த அஃபிஷியல் பொசிஷன் தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? Which of the following statements correctly differentiates between the patents and copyrights? ஓகேங்களா? பேட்டன்ட்ஸ்க்கும் காப்பிரைட்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எதுன்னு கேட்கறாங்க. A patent protects artistic work like music while copyright protects inventions. ஓகேங்களா? பேட்டன்ட்ஸ் வந்து மியூசிக்கை ப்ரொடெக்ட் பண்ணுது. காப்பிரைட்ஸ் வந்து இன்வென்ஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. A patent protects an invention or a new process typically for 20 years while a copyright protects literary or artistic works ன்னு சொல்றாங்க. A patent is granted for 70 years while a copyright is granted for 20 years. A patent protects an organization's brand and logo while a copyright protects its confidential data. ஆன்சர் எதுன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. பேட்டன்ட்ஸ் வந்து பொதுவாக எதை பத்தி பேசுவாங்கன்னு சொன்னா, இன்வென்ஷன்ஸ், புது ப்ராசஸ் இதெல்லாம் தான் ப்ரொடெக்ட் பண்ணி குடுக்குறதா நமக்கு பேட்டன்ட் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவங்க வந்து எத்தனை வருஷத்துக்கு இதை ப்ரொடெக்ட் பண்ணி குடுக்குறதா சொல்றாங்க? 20 இயர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் ஆக்கிடுறாங்க. காப்பிரைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா, லிட்ரரி, அதுக்கப்புறமா ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ், இந்த புக்ஸு, அதுக்கப்புறமா ஆர்டிஸ்டிக் ஒர்க், இந்த மியூசிக், இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம காப்பிரைட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி குடுக்குது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பி. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? Which of the following is not one of the 7 principles for data protection laws identified by retired Justice B.N. ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி? ஓகேங்களா? ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி வந்து ஒரு 7 பிரின்சிபிள் குடுக்குறாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த 7 பிரின்சிபிள்ஸ்ல எது வந்து வராது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க வந்து இந்த பிரின்சிபிள குடுக்கல. டேட்டா மினிமைசேஷன், டேட்டா அக்னாஸ்டிசம், அப்சல்யூட் டேட்டா செக்யூரிட்டி, இன்ஃபார்ம்டு கன்சென்ட். இதுல எதுன்னு சொல்லாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. இப்ப இதுல இந்த ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அப்சல்யூட் டேட்டா செக்யூரிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து அவங்களுடைய பிரின்சிபிள்ஸ்ல, அவங்களோட கமிட்டில குடுக்கல. ஓகேங்களா? அந்த டேட்டா மினிமைசேஷன் அப்படின்றது குடுத்துருக்காங்க. இவங்க வந்து இது எல்லாமே எதுக்காக கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, டேட்டா புரொடெக்ஷனுக்காக கொண்டு வராங்க. ஓகேங்களா? டேட்டா புரொடெக்ஷனுக்காக கொண்டு வரும்போது, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, டேட்டா மினிமைசேஷன். ஒருத்தவங்க வந்து டேட்டா வாங்குறாங்கன்னு சொன்னா, எவ்வளோ டேட்டா தேவைப்படும் மினிமமா, அந்த டேட்டாவ மட்டும் வாங்கிக்கணும். வேற எந்த டேட்டாவும் வாங்கக்கூடாது. அதுதான் டேட்டா மினிமைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து டெக்னாலஜி ஆக்னோஸ்டிசம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னு சொன்னா, புதுசா டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த டெக்னாலஜி தான் ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒண்ண ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. மாற நம்மளும் வந்து மாறிக்கணும். லா மஸ்ட் பி ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் சொல்றாங்க. ஒரு டெக்னாலஜி மாறும்போது நம்மளும் டேட்டா புரொடெக்ஷனுக்கு உள்ள டெக்னாலஜிய நம்மளும் மாத்திக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. A banker is faced with an ethical dilemma, closing an unprofitable rural branch, which will save the bank money and protect other jobs, versus keeping it. If the manager chooses the option that provides the greatest good for the maximum number of people, they are using which approach to resolve the dilemma அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஓகேங்களா? அதாவது ஒரு பேங்க் மேனேஜருக்கு வந்து ஒரு எத்திக்கல் டிலமா வருதா? எதனால அந்த எத்திக்கல் டிலமா வருதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூரல் பிரான்ச் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம் இல்லையா? அன்ப்ராஃபிட்டபிளா இருக்குதுங்களாம். இப்ப இதுல என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, அன்ப்ராஃபிட்டபிளா இருக்குது. ஸோ இத குளோஸ் பண்ணணும். இது ஒரு பக்கம். இத வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து நம்மளோட ரிசோர்ஸஸ் ட்ரவுன் ஆகும். ட்ரெயின் ஆகும். பேங்கோட ரிசோர்ஸ் வந்து ட்ரெயின் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த இடத்துல என்ன மாதிரி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது, இவர் என்ன மாரி முடிவெடுக்கிறாராம், கிரேட்டஸ்ட் குட் ஃபார் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள் ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள்க்கு நல்லது கிடைக்குதுன்னா, அத செய்யலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்களாம். அப்படி பண்ணா அது வந்து என்னதுன்னு சொல்லி கேட்கறாங்க. ரூல் பேஸ்டு திங்கிங்கா, கேர் பேஸ்டு திங்கிங்கா, எண்ட் ரிசல்ட் பேஸ்டு திங்கிங்கா, பிரின்சிபிள் பேஸ்டு திங்கிங்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எதுன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. ரூல் பேஸ்டு திங்கிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபிரெண்ட்ஸ், என்ன ரூல் குடுத்துருக்காங்களோ, அந்த ரூல படி அப்படியே செஞ்சிட வேண்டியது தான். வேற எதுவும் நம்ம பண்ண போறதில்ல அப்படின்னு சொன்னா, அது வந்து ரூல் பேஸ்ட் திங்கிங். ஸோ அது வந்து கிடையாது. கேர் பேஸ்டு திங்கிங் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு நம்மளோட ரிலேஷன்ஷிப்பு, ஸோ அது எல்லாத்தையும் பொறுத்து பண்றது தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கேர் பேஸ்டு திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுவும் கிடையாது. எண்ட் ரிசல்ட் பேஸ்டு திங்கிங்க பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நெறைய பேருக்கு நல்லது நடக்குது. அப்ப இது வந்து செய்யலாம் அப்படின்னு பண்றாங்க. ஆனா இதுல சிலது தப்பா இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு ஓகே தான். ஏதோ ஒரு சின்ன இது தப்பு இருக்குது. ஆனாலும் நெறைய பேருக்கு நல்லது நடக்குதுன்னு சொன்னா, செஞ்சிடலாம். இப்ப கிட்டத்தட்ட அந்த நாயகன் படத்து கான்செப்ட் மாரி தான். 4 பேருக்கு நல்லது நடக்குதுன்னா, என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாரி தான். சின்ன தப்பு இருந்தாலும் ஓகே தான். ஆனா செஞ்சுக்கலாம். நெறைய பேருக்கு நல்லது நடக்குதுன்ட்டு. பிரின்சிபிள் பேஸ்ட் திங்கிங் அப்படின்னு சொன்னா, இது இருக்கிறதுலயே ஒருத்தரு ஆ எது இருக்கிறதுலயே கரெக்ட்டான பிரின்சிபிள், எது பெஸ்ட் அதுதான் நான் செய்வேன். எத்திக்கலா எது கரெக்ட்டா இருந்துச்சோ தான் செய்வேன்ட்டு சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான் பிரின்சிபிள் பேஸ்ட் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுவும் கிடையாது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோயிங் எத்திக்கல் பிரேக் டவுன்ஸ் வித் தேர் ரெஸ்பெக்டிவ் கார்ப்பரேட் ஸ்கேண்டல்ஸ் ஓகேங்களா? கார்ப்பரேட் ஸ்கேண்டல்ஸ் கூட இத வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. புரமோட்டர்ஸ் ஆர்டிஃபிஷியலி இன்ஃப்ளேட்டட் த ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஓகேங்களா? ஒரு பக்கம் புரமோட்டர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து ரெவென்யூவையும், ப்ராஃபிட்டையும் இன்கிரீஸ் பண்ணி காட்டுனது. ஓகேங்களா? இது ஒண்ணு. ஓகேங்களா? கிரியேட்டிங் ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் அண்ட் ஃபில்லிங் தெம் வித் ரியல் ஒன்ஸ் த்ரூ எ த்ரூ எ ப்ரொபோஸ்ட் அக்விசிஷன் ஓகேங்களா? ஸோ இதுவா? லெண்டர்ஸ் அக்ரெசிவ்லி ப்ரொவைடட் சப்ரைம் மார்ட்கேஜ் லோன்ஸ் விச் வேர் தென் பூல்ட் செக்யூரிட்டைஸ் அண்ட் தென் பயாஸ்ட் ஹை ரேட்டிங்ஸ் பை ரேட்டிங் ஏஜென்சிஸ் இதுவா? அதாவது இந்த சப்ரைம் மார்ட்கேஜ் லோன்ஸ்லாம் குடுத்தாங்க இல்லைங்களா? ஸோ அந்த கான்செப்ட். த கம்பெனி யூஸ்ட் ஆஃப் த புக் என்டிட்டீஸ் டு ஹைட் லார்ஜ் லயபிலிட்டீஸ் பேக்டு பை த கம்பெனிஸ் ஓன் ஸ்டாக். ஓகேங்களா? ஸோ இதுவான்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த 3ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தப்புன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த இதில பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஆர்டிஃபிஷியலா அவங்களோட ரெவென்யூ, ப்ராஃபிட் இதெல்லாம் இன்கிரீஸ் பண்ணி காட்டுனது யாரு? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சத்யம். அவங்க தான் ஆர்டிஃபிஷியலா அவங்களோட ப்ராஃபிட் இது எல்லாத்தையுமே இன்கிரீஸ் பண்ணி காட்டுனாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சத்யம். ஓகேங்களா? 2வது பார்த்தீங்கன்னு சொன்னா, அக்ரெசிவ்லி புரொவைடட் சப்ரைம் மார்ட்கேஜ் லோன்ஸ் ஓகேங்களா? சப்ரைம் மார்ட்கேஜ் லோன்ஸ் குடுத்து பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? இது வந்து எங்க? நம்மளுடைய குளோபல் கிரைசிஸ். ஓகேங்களா? குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தீங்க பார்த்தீங்களா? அதுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கம்பெனி யூஸ்ட் ஆஃப் த புக் என்டிட்டீஸ் ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள்ஸ் டூ ஹைட் லார்ஜ் லயபிலிட்டீஸ் ஓகேங்களா? இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, இது வந்து என்ரான் ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது வந்து என்ரான் அப்படின்ற கம்பெனி தான் அது சொல்றாங்க. என்ரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, அவங்கள்ட்ட இருக்கும் இல்லைங்களா டெப்ட், இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள்க்கு தனியா ஒரு கம்பெனி இருக்கும். அந்த ஸ்பெஷல் பர்ப்பஸ் கம்பெனிக்கு வெஹிக்கிள்க்கு மாத்திர்றாங்க. ஸோ மாத்திட்டு, இந்த ஸ்பெஷல் பர்ப்பஸ் கம்பெனி வந்து இவங்களோட டெப்ட் எல்லாம் வாங்கணும் இல்லைங்களா? அதுக்கு பணம் தேவைப்படும் இல்லைங்களா? அதுக்கு வந்து தெரியாம கேரண்டி பண்றாங்க. யாருக்கும் தெரியாம கேரண்டி குடுத்து, அவங்களோட ஸ்டாக்க வச்சு கேரண்டி குடுத்து, பணத்த வந்து குடுக்குறாங்க. எஸ்பிவிக்கு குடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களோட ஸ்டாக்ஸ் வச்சு குடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த ஸ்டாக்ஸோட ரேட் எல்லாமே ரொம்ப கடகடன்னு குறைஞ்சு, இந்த கேரண்டி வந்து ஒர்க் ஆகாம போறப்போ, இவங்க பண்ண ஸ்கேம் வந்து வெளிய வருது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ அதுதான் வந்து இவங்க பண்ண ஸ்கேம். இது வந்து என்ரான். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பி. ஓகேங்களா? According to the principle of something bigger than the self, an an individual's purpose often evolves in a hierarchy. If a banker focuses on not encouraging loans to polluting industries to ensure sustainable development, which level of this hierarchy are they operating at? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இதில் ஒரு பிரின்சிபல் சொல்றாங்க, சம்திங் பிக்கர் தேன் த செல்ஃப் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு இண்டிவிஜுவலோட பர்ப்பஸ் வந்து ஒரு ஹைரார்கி மூலியமா இவால்வ் ஆகும்னு சொல்லி ஒரு பிரின்சிபல், சம்திங் பிக்கர் தேன் தி செல்ஃப்னு சொல்லி ஒரு பிரின்சிபல் சொல்றாங்க. இந்த பிரின்சிபல் படி ஒருத்தர் என்ன பண்றாராம், இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லோன் குடுக்க வேண்டாம். அப்ப அது வந்து நெறைய பொல்யூட் பண்ணும். அது வந்து நம்ம சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொல்றாரு அப்படி நெனைக்கிறாருன்னா, அவர் எந்த ஹைரார்கில இருக்கிறாருன்னு கேட்கறாங்க. செல்ஃப் ஹைரார்கில இருக்கிறாரா? கம்யூனிட்டி ஹைரார்கில இருக்கிறாரா? சொசைட்டி ஹைரார்கில இருக்காரா? குளோபல் கிளாஸஸ்ல இருக்காரான்னு சொல்லி கேட்கறாங்க.
எந்த ஹைரார்க்கில இருக்காரு சொல்லலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த சம்திங் பிக்கர் தேன் செல்ஃப்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு செல்ஃப்ல இருந்து நம்ம வந்து மேல மேல போயிட்டு இருக்கணும். செல்ஃப்‌க்காக தான் அப்படின்றத தாண்டி வளரணும்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஒரு ஹைரார்க்கின்னு சொல்றாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா செல்ஃப். இந்த செல்ஃப்ல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம், நமக்கு தேவை, எனக்கு பணம், எனக்கு புகழ், எனக்கு வெல்த் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுல இருக்கிறது தான் செல்ஃப். அடுத்த ஹைரார்க்கில இருந்து அத தாண்டி கம்யூனிட்டின்னு வராங்க இல்லைங்களா? நம்ம அப்பா, அம்மா, நம்ம குடும்பம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுற்றுப்புறத்துல இருக்கிற மக்கள் அப்படின்ற கான்செப்ட்க்கு வர்றத வந்து கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் கம்யூனிட்டி சொல்றாங்க. அடுத்து சொசைட்டி அஸ் அ ஹோல் நேஷன் அப்படின்னு சொல்லி வரவங்கள வந்து சொசைட்டில சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த குளோபல் காசஸ்ன்னு சொல்றாங்களா, அதுதான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இந்த குளோபல் காசஸ்னா நம்ம நேஷனையும் தாண்டி மொத்த உலகத்துக்கும் எது நல்லது அப்படின்னு சொல்லி வர்றது வந்து குளோபல் காசஸ். இத தாண்டி ஒண்ணு ஸ்பிரிச்சுவல்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல வந்து ஸ்பிரிச்சுவல்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது வந்து கடவுள தேடி போறது அந்த மாரி ஒரு ஹையஸ்ட் லெவல்ன்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 5 டைப் இருக்குது. அதுல 5மே பார்த்திருக்கோம். ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? எ பேங்க் ஆஃபீசர் மிஸ்டர் சிங் இஸ் அ மெம்பர் ஆஃப் த பேங்க்ஸ் லோன் கமிட்டி. ஒரு சிங்ன்றவங்க பேங்க்ஸ் லோன் கமிட்டில மெம்பரா இருக்காங்களாம். ஹிஸ் கசின் ஹாஸ் அப்ளைட் ஃபார் அ லார்ஜ் பிசினஸ் லோன் ஃப்ரம் த பேங்க். ஒரு லார்ஜ் பிசினஸ் லோன் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. யாரு? அவங்க கசின் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் சிங் நோஸ் ஹி இஸ் இன் அ பொசிஷன் டு டிரைவ் பெர்சனல் பெல்லி பெர்சனல் பெனிஃபிட் ஃப்ரம் த டெசிஷன் மேட் இன் ஹிஸ் அஃபிஷியல் கெப்பாசிட்டி. இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த கசினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கும் அதுலேருந்து பெர்சனல் கெயின் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து என்ன எதோட எக்ஸாம்பிள்னு சொல்லி கேட்குறாங்க. ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனா, எ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா, ப்ரொப்ரைட்டரி டேட்டா பிரீச்சுங்களா, அண்ட் அன்எத்திக்கல் ப்ரீ எம்ப்ளாய்மென்ட் டெஸ்ட்டுங்களா? எதுன்னு சொல்லலாங்களா? ஓகே. இதுல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும், இந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட்க்கு அகைன்ஸ்ட்டா வந்து இவங்க கான்ஃப்ளிக்ட்டா இவங்க செயல்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெர்சனல் பெனிஃபிட் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு பெர்சனல் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட்க்கு அகைன்ஸ்ட்டா இவங்க வந்து ஒரு விஷயத்த செயல்படுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆனா இந்த ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் ஓகேங்களா? இது வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் அப்படின்னும் நம்மளால சொல்ல முடியும். ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பெஸ்ட்டா சூட் ஆகுறது வந்து எது சூட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் சூட் ஆகுது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ப்ரொப்ரைட்டரி டேட்டா பிரீச் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் வந்து எந்த டேட்டாவும் வந்து வெளிய எடுத்து குடுக்கல. ஸோ இது வந்து ப்ரொப்ரைட்டரி டேட்டா பிரீச்லயும் வராது. அன்எத்திக்கல் ப்ரீ எம்ப்ளாய்மென்ட் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ப்ரீ எம்ப்ளாய்மென்ட் டெஸ்ட்ன்றது நம்ம எக்ஸாம் எழுதுறோம் இல்லைங்களா? எக்ஸாம் வச்சு தான் நம்ம பேங்க்குள்ள வரோம். இல்ல வேற எதுக்குள்ளயும் கம்பெனிக்குள்ள வரோம். ஸோ அன்எத்திக்கல் ப்ரீ எம்ப்ளாய்மென்ட் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும், அதுல வந்து தேவையில்லாத டேட்டா அவங்களுடைய கம்யூனிட்டி பத்தியோ, இல்ல கேஸ்ட் வேற ரிலிஜன் இந்த மாரி சில தேவையில்லாத விஷயங்கள கேட்கறாங்க பார்த்தீங்களா டெஸ்ட்டு. ஸோ அததான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அன்எத்திக்கல் ப்ரீ எம்ப்ளாய்மென்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆன்சர் வந்து சி. சாரி பி. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? பி. As per the framework for ethical decision making, a manager asks themselves, is this action consistent with relevant principles? ஓகேங்களா? And will this action serve a worthwhile purpose? Which ethical decision making framework offered by Lynn Payne do these questions belong to? ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு பேங்க்ல வந்து எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங் ஓகேங்களா? as per the framework for ethical decision making, ஒரு மேனேஜர் வந்து தன்னை தானே கேட்டுக்கிறாரு. ஓகேங்களா? இந்த இந்த ஆக்ஷன் வந்து ரெலவன்ட் பிரின்சிபிள் கன்சிஸ்டன்டா இருக்கா? ரெலவன்ட் பிரின்சிபிள்ஸோட கன்சிஸ்டன்டா இருக்குதா? வில் திஸ் ஆக்ஷன் சர்வ் அஸ் அ வொர்த்வைல் பர்ப்பஸ்? இதுக்கு வந்து ஒரு பர்ப்பஸ் இருக்குதா? அப்படின்றதெல்லாம் கேட்கறாரு. இந்த எத்திக்கல் டெசிஷன் மேக்கிங் ஃப்ரேம்வொர்க் இல்லைங்களா? யார் குடுக்குறாங்கன்னா, லின் பெய்னின்றவங்க குடுக்குறாங்க. பிலாங்ஸ் டூ இந்த கொஸ்டின் எதுக்கு பிலாங் ஆகுதுன்னு சொல்லி கேட்கறாங்க. த மாரல் காம்பஸ் அப்ரோச்சுங்களா? த எண்ட் ரிசல்ட் பேஸ்ட் அப்ரோச்சுங்களா? கோல்டன் ரூல் அப்ரோச்சுங்களா? கேரக்டர் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங் மாடலான்னு சொல்லி கேட்கறாங்க. ஆன்சர் எதுன்னு சொல்லலாங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. இந்த பிரின்சிபல் வந்து எதுல வருதுன்னு சொன்னா, அந்த லைன் பெயினின்றவங்க குடுக்குறாங்க இல்லைங்களா? அவங்க எத குடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த மாரல் காம்பஸ் அப்ரோச் அப்படின்றது தான் யார் குடுக்குறாங்கன்னு சொன்னா, லின் பெயினின்றவங்க குடுக்குறாங்க. இதுல வந்து என்ன சொன்னா, நம்ம என்ன பர்ப்பஸ்க்காக இத செய்றோம்? இந்த பர்ப்பஸ்னால யூஸ் இருக்குதா? நம்ம ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதனால நன்மை கிடைக்குதா? இந்த மாரி கொஸ்டின்ஸ்க்கு வச்சுக்கிட்டு, அந்த கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி டெசிஷன்ஸ் வந்து எடுக்குறாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாரி ஃப்ரேம்வொர்க் குடுத்துருக்கிறது மாரல் காம்பஸ் அப்ரோச்ன்றது இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து இந்த எண்ட் ரிசல்ட் பேஸ்ட் அப்ரோச்ன்றது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எண்ட் ரிசல்ட்ல நெறைய பேருக்கு நல்லது இருக்குன்னு சொன்னா, அத நம்ம செய்யலான்றது தான் இந்த எண்ட் ரிசல்ட் பேஸ்ட் அப்ரோச். கோல்டன் ரூல் அப்ரோச்னா நம்மளுக்கு நல்லது பண்ற மாரியே நம்மள எப்படி நடத்தணுமோ, அதே மாரி மற்றவங்கள நடத்தணும்னு சொல்றோம் இல்லைங்களா? அது வந்து கோல்டன் ரூல் அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த கோல்டன் ரூல் அப்ரோச்சும் வராது. கேரக்டர் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? இது வந்து இருக்கிறதுலே எது ஹையஸ்ட்டா கரெக்ட்டா எது நம்ம செய்ய முடியுமோ, அதுதான் நான் செய்வேன்னு சொல்லி பண்றாங்க இல்லைங்களா? ஸோ இதுவும் கிடையாது. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.